ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்த உடனே புரிஞ்சிருக்கும். பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வந்து சேர. இப்போ நம்ம குடும்பமாக எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு மனஸ்தாபம் வந்து குடும்பத்தில் இருக்கவங்க ஒன்று தனி குடித்தனம் போயிருக்கலாம், பேச்சுவார்த்தை நின்றுருக்கலாம், இல்லை அண்ணன் அக்கா தங்கை தம்பி அந்த மாதிரி உறவுகள் நம்மளோட சேராமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து பிரிஞ்சு போயிருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் பேச்சுவார்த்தை மட்டும் இல்லாமல் எங்கேயாவது கல்யாணத்தில் பார்த்தா கூட ஒரு வார்த்தை பேசிக்க முடியாத சூழ்நிலைலாம் நிறைய பேருக்கு இருக்குது. சிட்டியில் வந்து இதை அதிகமாக பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போயிடுறாங்க, ஈவினிங் தான் வருவாங்க. எங்கேயாவது ஃபங்க்ஷனில் தான் சொந்தக்காரங்கள்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும், பார்த்துப்பாங்க, பேசிப்பாங்க, அதோடு கிளம்பிடுவாங்க. ஆனால் கிராமப்புறங்களில் ஒரு சீர்வரிசை செய்யாமல் இருக்கிறதுக்கு கூட சண்டை வந்து இந்த குடும்பமும் அந்த குடும்பமும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இன்றைக்கும் சூழ்நிலைகள் இருக்க தான் செய்துங்க. அப்படி இருக்கிறப்போ பெண்கள் நிறைய பேர் புலம்புவாங்க, ஐயோ என் அக்கா வீட்டிலேருந்து யாருமே வரதில்லை போகிறதில்ல, என் அண்ணன் வீட்டிலேருந்து யாரும் வரதில்லை போகிறதில்ல அப்படின்னெல்லாம். அதனால் இந்த முறையை பின்பற்றுங்க. கண்டிப்பாக 100% உங்களுக்கு பலன் கிடைக்குங்க. இந்த முறையை நீங்கள் யாருக்கு வேணால் பயன்படுத்தலாம். கோவத்தில் விட்டுட்டு போன கணவன் வரணும், இல்லை அம்மா வீட்டில் கோச்சிக்கிட்டு இருக்க மனைவி வரணும், இல்லை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மகன் மகள் யாருனாலும் நீங்கள் வந்து பிரிஞ்சு போனவங்க வரணும்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது நட்பு வட்டாரத்துக்கும் உபயோகிக்கலாம். தோழன் தோழி எல்லாருமே சேர்ந்து திருப்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி செய்யலாங்க. இதுக்கு நம்ம அதிகமாக செலவெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, எங்கேயும் கோயிலுக்கு போக போகிறதில்ல, இந்த தீபம் ஏற்றுங்க அந்த விளக்கு ஏற்றுங்க எதுவுமே கிடையாதுங்க. இதுக்கு வந்து நம்ம வெறும் கடுகு இருக்குது இல்லைங்களா, அந்த கடுகை வச்சு தான் இந்த பரிகாரம் செய்ய போகிறோம். வெறும் கடுகு மட்டும் வாங்கி வச்சுக்கணுங்க. இது வந்து வீட்டில் இருக்கிற கடுகு நம்ம உபயோகிக்கக்கூடாது. இதுக்கு வந்து புதுசாக தான் கடுகு தனியாக நம்ம வாங்கி வச்சுக்கணும். இது வந்து ஒரே நாள் செய்கிற பரிகாரம் இல்லைங்க. இது வந்து நம்ம 9 நாளைக்கு தொடர்ந்து செய்யணும். சரிங்களா? அதாவது வந்து தினம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமே செஞ்சுக்கலாம். இது செய்ய வேண்டிய டைம் வந்து சாயந்தரம் 7 மணிலேருந்து ராத்திரி 9 மணிக்குள்ளே தாங்க தினமே செய்யணும். அந்த டைமில் மட்டும்தான் நீங்கள் செய்யணும். இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாங்க என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யலாங்க. அப்படி இல்லை என்னால் தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமுமே அந்த 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செஞ்சிடலாம். இதை ஆரம்பிக்கிறது எப்போவுமே தேய்பிறையில் தாங்க ஆரம்பிக்கணும். தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம், இல்லைனா தேய்பிறையில் வர்ற ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் ஆரம்பிக்கலாம், அப்படி இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கணக்கு இருக்குது. மற்றபடி செய்கிறது நீங்கள் தொடர்ந்து அன்றைக்கி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து 9 நாள் தொடர்ந்து செய்யலாம். சரிங்களா? இப்போது இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் வந்து வெறும் கடுகுன்னு சொல்லிட்டேன். இதை வந்து நம்ம எரிக்கணுங்க. ஆனால் எரிக்கிறதுக்கு நம்ம மண்ணெண்ணெயோ கற்பூரமோ பயன்படுத்தக்கூடாது. இதை வந்து அந்த காலத்தில் எப்படி செஞ்சாங்கன்னா வீட்டுக்கு வெளியில் செஞ்சாங்கங்க. அதாவது வந்து வராண்டா இருந்ததுன்னா வராண்டாவில் இதை செய்யலாம், இல்லை பால்கனி மாதிரி இடம் இருக்குது அப்படின்னா அப்படி செய்யலாம். இல்லைங்க எங்கள் வீடு அக்கம் பக்கத்தில் ரொம்ப நெருக்கமான வீடுங்க தான் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும், கேள்வி கேட்பாங்க, இல்லை ஹவுஸ் ஓனர் என்னன்னு கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே ஹாலில் ஒரு ஓரமாக செஞ்சுக்கலாம். இல்லை மொட்டை மாடியில் நாங்கள் செய்யலாங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறவங்க மொட்டை மாடியில் செய்யலாம். சரிங்களா? இப்போ இதை வந்து அந்த காலத்தில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, கணவன்மார்கள் வந்து போருக்கு போயிட்டு இத்தனை நாள் ஆயிடுச்சு திரும்பி வரலை, என்ன ஆச்சோ ஏதாச்சோ உயிரோடு இருக்காரோ இல்லையோ அப்படின்னு யோசித்து பயப்படுவாங்க இல்லையா, அந்த மனைவிமார்கள் செஞ்ச பரிகாரம் தான் இது. அப்போ வந்து நல்ல பலன் கொடுத்து எல்லாருமே திருப்பி கணவன் வந்து சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு சுவடிகளில் இன்றைக்கும் ஆதாரங்கள் இருக்குங்க. அதே மாதிரி வேட்டைக்கு போன கணவன்மார்கள் இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு நினைக்கிற மனைவிமார்கள் அந்த மாதிரி செஞ்சு திரும்பி வந்ததாகவும் நமக்கு வந்து புராணங்கள் சொல்லுது. இது வந்து கண்டிப்பாக 100% நமக்கு வந்து பலன் கொடுக்குங்க. சில பேருக்கு வந்து அந்த 9 முறை செய்யறதுக்கு முன்னாடியே, அதாவது ஒரு 3 நாள் 4 நாள் செய்யும் போதே வந்து பிரிந்த உறவுகள் வந்து அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி பேசுவாங்க,
இல்லை வந்து அவங்க பேசுகிறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க, கூடிய சீக்கிரம் உங்களை பார்த்தா பேசுவாங்கங்க அப்படின்னு யார் மூலியமாவது ஒரு நியூஸ் வரும். இல்லை நேரடியாகவே வந்து பார்த்து பேசி இருக்கிற சூழ்நிலை வந்து உருவாக்குங்க. இது வந்து நம்மளும் நிறைய பேர்கிட்ட இதை கொடுத்து அவங்க எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஓகே அப்படின்னு சொன்னதை தான் இப்போ நம்ம வந்து வெளியிடுறோம். அதனால் முழு நம்பிக்கையோட நீங்கள் வந்து இதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு போனவங்க, இல்லை பிரிஞ்சு போனவங்க, உங்கள்கிட்ட கோவமாக பேசாமல் இருக்கிறவங்க எல்லாருமே திரும்பி உங்களை தேடி வந்து பேசுவாங்க. சரிங்களா? இப்போது நீங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு 2 கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. அந்த 2 கொட்டாங்குச்சியும் கேஸில் 2 பர்னரில் வச்சு எரிய விடுங்க. ஒரு பர்னரில் ஒரு கொட்டாங்குச்சி, இன்னொரு பர்னரில் இன்னொரு கொட்டாங்குச்சி வச்சு எரிய விடுங்க. ஓரளவுக்கு தீ வருது அப்படின்னு உடனே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போதே ஒரு இடுக்கி வச்சு அந்த 2 கொட்டாங்குச்சியும் ஒரு சாம்பிராணி புகை போடுற கரண்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு அதில் கொண்டு வந்து இந்த கொட்டாங்குச்சிங்களே வச்சுருங்க. ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா அது இன்னும் எரிஞ்சு கங்காயிடும்ல, தணல் மாதிரி வந்துடும், சிகப்பு கலரில் செவன்னு நிற்கும் தக தகன்னு. அப்போது நீங்கள் அதை வந்து எடுத்து ஒரு இடத்துல வச்சு ஓரமாக உட்காந்துக்கோங்க. நீங்கள் கடுகு வந்து தனியாக ஒரு டப்பாவில் வாங்கி போட்டுக்கிறீங்க இல்லையா, அதுலேருந்து உங்கள் 2 கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கையை மூடிக்கோங்க. இப்போ 2 கையிலையும் நீங்கள் வந்து வழிய எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கையில் எடுத்து நீங்கள் மூடி வச்சுக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் 2 கையும் உங்கள் நெஞ்சுக்கிட்ட கொண்டு போய் வச்சுக்கிட்டு நீங்கள் யார் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை சொல்லுங்கள். இப்போ உங்கள் அண்ணா அவங்க கூட பேசணும் அப்படின்னா உங்கள் அண்ணாவோட பேர் ரமேஷ்னு சொல்லுங்கள். சொல்லி ரமேஷ் என்னோட அண்ணா அப்படின்னு அவரோட உறவு முறையும் சொல்லணும். ரமேஷ் என்னோட அண்ணா என்கிட்ட கோவமாக இருக்காரு, அவர் திருப்பி வந்து என் கூட பேசணும், பழைய மாதிரி நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற இந்த வார்த்தையை ஒரு 27 முறை சொல்லுங்கள். இப்போ உங்கள் கணவர் கோச்சிக்கிட்டு போயிட்டாருன்னா உங்கள் கணவரோட பேர் சொல்லி, என் கணவர் ராமன் வந்து என்னை தேடி திருப்பி வந்துடணும், என்கிட்ட இருக்க கோபம் போய் அவர் திருப்பி என் கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். 27 தடவை கண்ணை மூடி உங்கள் கை 2யும் கடுகோடு இருக்கிற கைகள் வந்து நெஞ்சுக்கிட்ட வச்சு சொல்லி வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அப்படியே அந்த தணல் இருக்கு இல்லையா, அதில் போட்டுடுங்க. போட்டு அது படன்னு வெடிக்கட்டும். இப்போது சில பேருக்கு வந்து நான் போட்டேங்க அது வெடிக்கலை அப்படின்னு சொல்லுவீங்க. அது ஏன்னா அந்த கங்கு நல்லா எரிஞ்சு செவக்கிற வரைக்கும் விடலைன்னு அர்த்தம். நீங்கள் அடுத்த நாள் பண்ணும்போது எப்படி பண்ணோன்னா, இந்த நாள் விட்டுருங்க, பரவாயில்ல, வெடித்தாலும் வெடிக்கலனாலும் அது ஃபஸ்ட்டு டேன்னு கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் திருப்பி செகண்ட் டே பண்ணும்போது நல்லா செவக்க விடுங்க. அதனால தான் நான் 2 கொட்டாங்குச்சி வைக்க சொன்னேன். அப்போ வந்து தணல் நல்லாவே இருக்கும், அதில் நீங்கள் போடுங்க. இல்லை எனக்கு இன்னும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, 3rd டே பண்ணும்போது நீங்கள் அது ஓரளவுக்கு நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்குது இல்லையா, அப்போவே கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் அப்போவே இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு அதில் போட்டுருங்க. அப்போ கண்டிப்பாக 100% அது வெடிக்க தான் செய்யும். அதை வெடித்து முடித்த உடனே ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளித்து அதை கொண்டு போய் வீட்டு வாசலுக்கு வெளியில் ஓரமாக போட்டுடுங்க. இது கன்ஃபார்மாக நீங்கள் 9 டைம்ஸ் செய்யறதுக்கு உள்ள உங்களுக்கு வந்து நீங்கள் யார் பேசணும்னு நினைக்கிறீங்களோ, யார் ஒன்றாகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்துடுவாங்க, பேசிடுவாங்க. சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் இதே மாதிரி தேவைப்படுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.